மகளை பராசக்தி திரைப்படத்தின் மேலே இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு சரியாகி அந்த படத்துக்கு யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தியேட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த திரைப்படத்தில் 25 முக்கியமான வசனங்களை கட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த 25 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வசனங்களுக்கு மேலே கெட்ட வார்த்தைகள்ங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் வர்ற முக்கியமான வசனமான தீ பரவட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை வந்து நீதி பரவட்டும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. இது அறிஞர் அண்ணாவோட புத்தகத்தோட தலைப்பில் இருக்கிறதுனால அந்த பேரை மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர ஹிந்தி என் கனவை அளித்தது அப்படிங்கிற வார்த்தையையும் ஹிந்தி அரக்கி அப்படிங்கிற வார்த்தையையும் நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே யார் ஆண்டாலும் நம்ம அண்ணாதுரை தான் நாட்டை ஆள்கிறான் அப்படிங்கிற முழு வசனத்தையும் நீக்கியிருக்காங்க. ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையை சப்டைட்டில்ஸில் நிறைய பக்கம் நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி துப்பாக்கி சுடும்போது தாய் குழந்தையோட இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்காமங்க, அதையும் நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வாய்ஸ் ஓவர் போர்ஷன்லாம் இருக்கும் போல இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மொழியை திணிப்பது அந்நாட்டின் சிதைவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற வசனத்தையும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பாதி இனத்துக்கு மேலே கெட்ட வார்த்தைகள் தாங்க இருக்குது. மொத்தமாக 25 இடங்கள் திருத்தங்கள் மாற்றங்கள் நீக்கங்கள் நடந்து இன்னைக்கு யூபிஏ சர்டிஃபிகேட்டை வாங்கி நாளைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகனுக்கும் இதே மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் நாளைக்கு பராசக்தி திரைப்படத்துக்கு போகிறீங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.